Good morning, students. Today we are going to see class 12 computer science lesson 5 Python variables and operators. இந்த லெசன்ஸில் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படின்றத பார்க்க போகிறோம். பைத்தான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பைத்தான் ஒர்க் பண்ணணும்னா இப்போ நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணணும். ஓகே அதை டாஸ்க் பாரில் கிளிக் பண்ண இல்லையா? ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பைத்தான் 2.7 அதில் IDLE இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ டிஃபால்ட்டாக என்ன மோடில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடில் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிறது இன்ட்ராக்டிவ் மோடில் தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இன்ட்ராக்டிவ் மோடில் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? ரெண்டு மோடில் நம்ம வந்து பைத்தான் ஒர்க் பண்ணலாம். ஒன்று இன்ட்ராக்டிவ் மோட், இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோட். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் மோட் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இன்ட்ராக்டிவ் மோட்னா இது போல் கிரேட்டர் தென் இப்போ 3 சிம்பிள்ஸ் வரதா இன்ட்ராக்டிவ் மோட் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ A = 5 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அடுத்த லைன் வந்துருச்சா? இப்போ B = 10. நெக்ஸ்ட் C = A + B. அடுத்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நான் A = 5 உடனே 5 will be assigned to A. B = 10 means 10 will be assigned to variable B. C = A plus B means A and A, the value of A is 5 and the value of B is 10. 5 plus 10, 15. 15 will assigned to variable C. Now I give the print command. Print of C. When I'm entering a when I'm pressing a entry key, the result 15 will be displayed. See here. நான் பிரிண்ட் சீன் கொடுத்த உடனே அதுக்கான ரெஸ்பான்ஸ் உடனே கொடுத்துரும். இப்போ A = 5னா உடனே அடுத்து நெக்ஸ்ட் நான் கொடுக்கும்போது அசைன் ஆகிடும். நான் பிரிண்ட் C கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல பிரிண்ட் C கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? பிரிண்ட் C கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, எனக்கு பிரிண்ட் 15ன்றது சியோட வேல்யூ என்ன 15 இல்லையா? உடனே எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோட். நம்ம ஒரு இன்புட் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆகும், அடுத்த லைன் உடனே அவனுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஹாய் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். உடனே ஹாய்னு பிரிண்ட் ஆகுது. இதான் இன்ட்ராக்டிவ் மோட். ஓகேவா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்கிரிப்ட் மோட் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலில் போய்ட்டு நியூ. ஓகே, ஸ்கிரிப்ட் மோட் வர்றதுக்கு என்ன கொடுக்கணும், ஃபைலில் போய்ட்டு நியூ விண்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது போல் நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம்ஸை தனியாக சேவ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சும்மா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாம். அடிஷன் ஆஃப் 2 numbers n = நான் இன்புட் ஃபங்க்ஷன் தெரியும் இல்லையா? இன்புட் கெட் பண்ணுறதுக்கு நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் என்ட்ரு பண்ணணும் அப்படின்ற மெசேஜ் கொடுக்கறதுக்காக என்டர் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து இப்போ இன்புட்டில் என்டர் எ நம்பர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணது என்னவா அக்செப்ட் பண்ணிக்க எல்லாமே கேரக்டராக எடுத்துக்கும். ஸோ நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த இன்ட்ன்ற ஃபங்க்ஷனை இன்புட்க்கு முன்னாடி நம்ம கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து n கொடுத்துருக்கு இல்லையா? இப்போ நம்ம பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதலாம். இஃப் n greater than 0 ட்ரூவாக இருந்ததுன்னா பிரிண்டில் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா பாசிட்டிவ். இல்லைன்னா பிரிண்டில் நெகட்டிவ். நான் இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுற ப்ரோக்ராம் தான். இப்போ ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணி டைப் பண்ணணும், உங்களுக்கு டைப் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணணும். ஓகே, ப்ரோக்ராமை ஸ்கிரிப்ட் மோட் தான் பண்ண போகிறோம். தனியாக செப்பரேட் ஃபைலாக டைப் பண்ணிட்டு சேவ் பண்ண ஃபைலில் போய்ட்டு சேவ். ஓகேவா? இல்லைனா ஷார்ட்கட் கீ Ctrl+S கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த இடத்துல லொக்கேஷன் இப்போ சி டிரைவ்க்குள்ளே யூஸருக்குள்ளே KJP அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அது போல் நீங்கள் சி டிரைவில் இல்லை டி டிரைவில் உங்களுக்கு எங்கே வேணுமோ எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபைல் நேம் சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போ நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்கேன், அதனால்
POS அப்படின்னு நான் வச்சுருக்கேன். .py எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது என்னென்னு கொடுக்கணும்னா .pyன்னு சேவ் பண்ணும். இல்லை நீங்கள் சேவ் அஸ் டைப் வந்து பைத்தான்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா .py கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே சேவ் அஸ் டைப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இந்த ஃபைல் வந்து பைத்தான் ஃபைல்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை .py கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை, அதுவே சேவ். சரியா, கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டோம் இல்லையா, ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆன நம்ம POSன்னு கொடுத்துலையே எங்கள் டைட்டில் பாரில் அது டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இது மெனு பார்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது டைட்டில் பார். டைட்டில் பாரில் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது இல்லையா பைத்தானுக்கான அந்த ஐகான். அடுத்து நம்ம ஃபைலோட நேம் .py எந்த லொக்கேஷனில் இருக்குன்ற லொக்கேஷனும் உங்களுக்கு சேவ் ஆகும். சரிங்களா, ஓகே. இப்போ தெரிஞ்சு இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு இந்த ரன் மெனு இருக்கு இல்லையா, ரன் மெனுவை கிளிக் பண்ணி ரன் மாடியூல் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ரன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் வரும். அதில் ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் தான் அவுட்புட் வரதுக்கு வந்துடும். ஓகே, இப்போ என்டர் நம்பர்னு கொஸ்டின் கேட்குது. நான் நம்பர் என்ன கொடுக்குறேன், 5 கொடுக்குறேன். பாசிட்டிவ்ன்ற மெசேஜ் கொடுத்துருக்கு பாருங்க. அவ்வளோதான், இதான் ஸ்கிரிப்ட் மோட். இன்ட்ராக்டிவ் மோட்னா அப்படியே நம்ம கொடுத்த உடனே டக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். ஸ்கிரிப்ட் மோட்னா நம்ம என்ன பண்ணலாம், தனி ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போ ரன் பண்ணிக்கலாம். அதான் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இப்போ இந்த ப்ரோக்ராம் இதை கொடுத்துருக்கோம் இல்லையா, இது இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்டிவ் மோட் ஒன்ஸ் நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஓகே, இன்ட்ராக்டிவ் மோட் வந்து அதுக்கப்புறம் நான் திரும்பலாம் அதை எடுக்க முடியாது. பட் இதை நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டு இதை நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி எத்தனை டைம் எனக்கு தேவையோ அத்தனை டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, திரும்ப அகைன் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். என்டர் நம்பர் கேட்குது. இப்போ -9 அப்படின்னு கொடுக்குறேன். நெகட்டிவ்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கா. ஸோ நான் எத்தனை டைம் வேணும்னா ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்ட்ராக்டிவ் மோட்னா கால்குலேட்டர் அப்போ ஒர்க் ஆகும், சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸ்கிரிப்ட் மோடை செப்பரேட் ஃபைலாக சேவ் பண்ணிட்டு எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. அதுக்கடுத்து இதில் நம்ம மேஜராக என்ன பார்த்தோம், இன்ட்ராக்டிவ் மோட் ஸ்கிரிப்ட் மோட் ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதையும் பார்த்துலாம் ஒரு டைமு. இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் எதுக்காகனா யூசர்ஸ் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இப்போ நான் ஏ ஈக்குவல் டு இன்புட் டபுள், இப்போ நான் ஜஸ்ட் இது மட்டும் கொடுக்குறேன். என்டர் நம்பர்னு கொடுத்துருவேன். என்டர் நம்பர்னு கேட்குதா, நம்பர் கெட் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஜஸ்ட்டு நம்ம இன்புட் எதுக்காக இந்த இன்புட்டில் என்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்து, இப்போ சப்போஸ் பிரிண்ட் ஏன்னு கொடுக்கலாமா, ஒன்று பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ நம்பர் இது அப்படியே எக்ஸப்ட் பண்ணிக்குது. நம்ம இல்லைனாலும் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம நான் 4 அந்த நியூமரிக்கல் வேல்யூட இது வந்து 4 அப்படியே அசைன் ஆகுது. இல்லை நீங்கள் இன்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கனாலும் கன்வெர்ட் ஆகுது. அட்வான்ஸ்டு வெர்ஷன்றதால நம்ம இன்ட்டு கொடுக்குற அவசியம் கூட இல்லை, கன்வர்ஷன் டேரெக்டாக நம்பராகவே அதை எடுத்துக்குது. ஓகேவா, சரி. இங்கே கவனிங்க, இப்போ நான் இங்கே வந்து என்டர் நம்பர் கொடுத்துட்டு உடனே எனக்கு அது அடுத்த லைன் என்ன பண்ணிச்சு, என்டர் நம்பர்னு கேட்டுச்சு. இது ஸ்கிரிப்ட் மோடாக இருந்தால் ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம எழுத முடியும். பிரிண்ட்டின்னு கொடுத்தோன்னா அடுத்த கமெண்ட்டே அந்த ஏவோட வேல்யூட பிரிண்ட்ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷன்லேயே பாருங்கள், நான் அகைன் கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் மட்டும் கொடுக்குறேன். பாருங்க என்ன ஆகுது, என்ன சாரி ஈக்குவல் டு கொடுக்காம சரி வேறு வருது. பி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப். இங்கே பாருங்க, இப்போ காசு வந்து என்ன கொடுக்கணும்னு இப்போ எனக்கு தெரியும். ஏன்னா நான் நம்பருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நம்பர் நான் பண்ணுவேன் 8ன்னு கொடுப்பேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேவா, இப்போ பிரிண்ட். அப்போ நான் ப்ரீவியஸில் இருக்க இன்புட் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் எனக்கு உடனே மெசேஜ் வருது, நம்பர் என்டர் பண்ண தெரியுது. நான் இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ள எதுவுமே கொடுக்கலன்னா எனக்கு எப்படி காமிக்கும், வெறும் எம்டி லைன் தான் காமிக்கும். நான் என்ன கொடுக்கணும்னு தெரியாது. இப்போ நான் தான் இந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதால எனக்கு இங்கே நம்பர் கொடுக்கணும்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 8ன்னு கொடுத்தேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. சரிங்களா, இதுக்காக தான் இந்த இன்புட்குள்ளே இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன். சரியா, ஓகே. இன்புட் ஃபங்க்ஷன் வந்து ரன் டைமில் யூசர்ஸ் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ண யூஸ் ஆகிறது தான் இன்புட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது கொடுத்துக்கலாம் என்ன இன்புட். இது மேலே இருக்கிற ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் 10லாம் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் அசைன்மெண்ட். அது முன்னாடியே நம்ம அசைன் பண்ணுவோம் ப்ரோக்ராம்லேயே. இங்கே நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இன்புட் கொடுத்துக்கிறதுக்காக தான் இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ண பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கும் பார்த்துலாம். இப்போ print பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் டபுள் கோட்ஸில் வெல்கம்னு கொடுக்குறேன், கொடுத்துருக்க இல்லையா, என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்.
டபுள் கோட்ஸில் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் டபுள் கோட்ஸ் நம்ம என்ன கொடுத்தாலும் என்ன ஆகும், அது அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே போல் நம்ம வேரியபிளும் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஒரு வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுனால பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பிஏ வச்சுக்குவோம். பி என்டர் கீ ப்ரெஸ் பண்ண 8ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சா, பிரிண்ட் ஆஃப் பின்னு கொடுத்தோன்னே. அப்போ நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் ஆகும், வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். சரி, இது மாதிரி நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்கலாமா, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா. இப்போ பிரிண்ட் ஆஃப் எனக்கு அவுட்புட் வந்து பி ஈக்குவல் டு அப்படின்னு வரணும். ஸோ பி ஈக்குவல் டு அப்படின்றது பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் பியோட வேல்யூ கமா பி. சாரி, மிஸ்டேக் இருக்குது. கரெக்டாக பி ஈக்குவல் டு 8 நம்ம பிரிண்ட்டில் என்ன உள்ளே கொடுத்துருக்கோமோ அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, பி ஈக்குவல் டு 8 அப்படின்றது அவுட்புட் வந்திருக்கு. இங்கே பொறுத்தவரை உங்களுக்கு அவுட்புட் வரும்போது என்ன பண்ணணும்னா அந்த டியூபிள்ஸில் வந்து, ஓகேவா, இருங்க வரேன். இப்போ இதே போல் மோர் தென் ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 6 அது போல் பிரிண்ட் பண்ணனாலும் பிரிண்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கு அடுத்து வேரியபிள் ஸ்ட்ரிங் வேரியபிள் அது போல் பிரிண்ட் பண்ணுறதாலும் பிரிண்ட் பண்ணலாம். இருப்பாப்போம். A equal to A equal to 4 ரெண்டு வேல்யூ கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நீங்கள் மோர் தென் ஒன் கம்பைன் பண்ணி கொடுக்குறதுனால கொடுக்கலாம். பிரிண்ட் A equal to 4 comma B equal to A equal to comma A comma இப்போ பி வேணும் இல்லையா, பி ஈக்குவல் டபுள் கோட்ஸ் என்ன வேணுமோ, டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தாலும் இங்கே ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கோ, நீங்கள் எப்படி கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, பி ஈக்குவல் டு பியோட வேல்யூ அது ஏ ஈக்குவல் டு 4 பி ஈக்குவல் டு 8 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா. இது போல் நீங்கள் மல்டிபிள் அசைன் இது பண்ணி கூட மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இங்கே உங்களுக்கு அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதால உங்களுக்கு அவுட்புட் வரும்போது என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு இன்ட்ராக்டிவ் மோடில் யூஸ் பண்ணுறதால நீங்கள் ஸ்கிரிப்ட் மோடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே மேலே வந்துச்சு இல்லையா, பாசிட்டிவ் கரெக்டாக அந்த வேல்யூஸ் கொடுத்து வந்து இல்லையா, அது போல் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, சரி. இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம வெறும் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுக்கலாம், அப்புறம் ஸ்ட்ரிங் வேரியபிளோட சேர்த்து கொடுக்கலாம். ஓகேவா, இதே நீங்கள் ஸ்கிரிப்ட் மோடில் ஒன்றோட ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். இப்போ பிரிண்ட்டில் இந்த பாசிட்டிவ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல n கமா பாசிட்டிவ் n கமா நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதோட வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்குது. சேவ் ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது நேம் கேட்கும், செகண்ட் டைம் சேவ் பண்ணும்போது நேம் கேட்காது, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், சேவ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். ரனில் போய்ட்டு ரன் மாடி என்டர் நம்பர், இப்போ நான் 5 கொடுக்குறேன், 5 பாசிட்டிவ்னு வந்திருக்கு இல்லையா, அதே போல் தான். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கு நம்பர் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். அது பாருங்க 5 வந்து பாசிட்டிவ் முன்னாடி கொடுக்கும்போது அப்படியே வந்தது, இப்போ 5 பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா, சரியா. இப்போ இன்புட் ஃபங்க்ஷனும் அவுட்புட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா. அடுத்து வந்து டோக்கன்ஸ் சொன்னோம் இல்லையா. டோக்கன்ஸ்னும் போது ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டோக்கன்ஸ் இருக்கும். டோக்கன்ஸ் இஸ் இண்டிவிஜுவல் லாஜிக்கல் யூனிட் இன் ப்ரோக்ராம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. இதில் பாருங்கள், இப்போ நம்ம யூஸ்வலாக ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது முன்னாடி ப்ரோக்ராம் நேம் எழுதலாம். இப்போ நான் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்னு உங்களுக்கு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இது எதுக்காகனா இந்த நம்பர் இந்த ப்ரோக்ராம் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். நான் ஆஷ்ன்ற லைனில் கொடுத்துருக்கேன். அப்போனா இது என்னவா எடுத்துக்கோன்னா கமெண்ட் லைனாக எடுத்துக்கும். இந்த லைனை வந்து என்ன பண்ணது, நம்ம இன்டர்பிரட்டர் வந்து ரீட் பண்ணாது. ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது ஐடென்டிஃபையர். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் என் இஸ் ஏ ஐடென்டிஃபையர். ஏன்னா நம்ம ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். ஸோ ஐடென்டிஃபையர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ன்றது கீவேர்ட், இஃப் எல்ஸ் இதெல்லாம் கீவேர்ட். ஓகேவா, கம்மா டபுள் கோட்ஸ் இதெல்லாம் டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறோம்,
கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த கிரேட்டர் தென் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம வேல்யூஸும் அசைன் பண்ணுறோம் எண்ணுக்கு. ஸோ லிட்ரல்ஸும் அசைன் ஆகுது, டேட்டா டைப்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. ஓகே, அப்போ ஒரு ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நமக்கு டோக்கன்ஸ் வந்து ரொம்ப நெசசரி. ஒரு ப்ரோக்ராமில் நம்ம எல்லாமே டோக்கன்ஸ் எல்லா டோக்கனுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இல்லை கீவேர்ட் தெரிஞ்சுக்க இன்ட் இந்த பர்பஸ் தான். இஃப்னா கண்டிஷன் செக் பண்ணும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற எங்கன்னா நான் இஃப் யூஸ் பண்ணால் எனக்கு எரர் மெசேஜ் காமிக்கும். ஓகேங்களா, அந்த ரிசர்வ்டு பர்பஸ்க்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. சரியா? சரி, ஓகே. இப்போ இதில் டோக்கன்ஸில் நமக்கு கீவேர்ட் ஐடென்டிஃபைஸ் நல்லா தெளிவாக தெரியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்பர் ஐடென்டிஃபைஸ்க்கு நேம் வைக்கும்போது கண்டிப்பாக என்ன வரணும், ஆல்ஃபபெட்ஸ் நம்பர் வரலாம். இப்போ பாருங்க, நம்பர் இது இந்த மோட்லேயே காமிக்கிறேன், இன்ட்ராக்டிவ் மோட்லேயே காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இந்த ப்ரோக்ராம். நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் பாருங்க, num1 ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது எனக்கு அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஓகே, num1 ஈக்குவல் 10ன்னு ஒன்று அக்செப்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன் பாருங்க, 1 numன்னு கொடுக்குறேன். 1 num ஈக்குவல் டு 23 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். எரர் காமிக்குது பாருங்க, இன்வாலிட் சின்டாக்ஸ். ஏன் இன்வாலிட் சின்டாக்ஸ் எரர் காமிக்குதுன்னா, ஐடென்டிஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வேணால் நம்பர் வரலாம், ஆனால் ஆரம்பிக்கும் போது நம்பர் வரக்கூடாது. ஓகேவா, ஐடென்டிஃபை ரூல்ஸ் தெரியுதா? இப்போ நான் இங்கே இஃப் ஈக்குவல் டு 23ன்னு கொடுக்குறேன் பாருங்க, வேரியபிள் நேம் கேப்ஸ் லாக்கான இருக்கா, எனக்கு கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா. இப்போ இஃப் இங்கே பாருங்க, இஃப் ஈக்குவல் டு 19 கொடுக்குறேன். சின்டாக்ஸ் எரர் வருது, ஏன்னா இஃப்ன்றது கீவேர்ட். இங்கே நான் சொன்னேன் இது கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேப்ஸ் இஃப் கொடுத்தா எடுத்துக்காது, ஏன்னா கேப்ஸு ஸ்மால்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஸ்மால் இஃபை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷன் செக் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் கேப்ஸ் இஃபை அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்மால் இஃபை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இஃப் கீவேர்டு, அதை நம்ம ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது, எரர் வரும். ஓகேவா? இப்போ நான் இங்கே num1 ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஆஃப் num1 கொடுக்குற அவுட்புட் வருதா பார்ப்போம். பாருங்க, எரர் மெசேஜ் காமிச்சிருக்கு. ஏன் எரர் மெசேஜ் காமிக்குதுன்னா, நீங்கள் என்ன எரர் காமிக்குது பாருங்க, num1 இஸ் நாட் டிஃபைன்னு காமிக்குது. ஆனால் நம்ம num1 டிஃபைன் பண்ணியிருக்கோம். அங்கேயும் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் அப்பர் கேஸில் என்ன பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணும்போது அப்பர் கேஸில் யூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் லோயர் கேஸில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லோயர் கேஸ்லேயும் அதே மாதிரி ஒரு num1 இருந்தால் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணிக்கும். ஸோ நம்ம அதுக்கான வேல்யூவே நம்ம அசைன் பண்ணவே இல்லை. இந்த num1ன்ற வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணலதானே இந்த எரர் மெசேஜ் காமிக்குது. ஏன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதனால இப்போ நான் இதே ப்ரோக்ராமில் மாற்றி ரைட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் num1 கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட் கிடையாது. சாரி, ஸ்மால் தான் எங்கே கொடுத்தோமா. பிரிண்ட் ஆஃப், இப்போ நான் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணி num1 கொடுக்குறேன். இப்போ 10ன்னு ஆன்சர் வருது. தெரியுதா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஏன்னா பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதுவும் ஐடென்டிஃபைக்கு ஒரு ரூல்ஸாக படித்தோம் இல்லையா. அண்டர் ஸ்கோர் கொடுத்து நீங்கள் வேரியபிள் நேம் வைக்கலாம், பட் ஆரம்பிக்கும் போது நம்பர் தான் ஆரம்பிக்கூடாது, கீவேர்ட்ஸ் வரக்கூடாது. ஸோ அந்த ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். நம்பர் ஆரம்பிச்சாலும் எரர் காமிச்சது, கீவேர்ட்ஸ் ஆரம்பிச்சாலும் எரர் காமிக்குது. இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபைஸ்க்கு ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆப்ரேட்டட் ஒர்க்கில் ஒன்று என்ன பார்க்கலாமா. இப்போ நான் ஏயோட வேல்யூ என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னா 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன செட் பண்ணுறேன்னா 2. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்லாம் கரெக்டாக வருதுன்னு பார்த்து வரலாமா. ஃபஸ்ட்டு அடிஷன் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருவோம் அடிஷன், ஸோ ப்ராப்ளம் இல்லை, அடிஷன் சொல்ல வேணாம். இப்போ சப்ராக்ஷன் பார்த்து சப்ராக்ட் பண்ணுற கரெக்டாக ஆன்சர் வருதா பாருங்க. சரி, ஏ மைனஸ் பியா, ஏ மைனஸ் பி 8 கரெக்டாக வந்துச்சா. ஓகே, அடுத்து பாருங்க. A மல்டிப்ளிகேஷன் B கரெக்டாக இருந்துச்சா. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 2, 10 into 2 20 அப்படின்றது கரெக்டாக மல்டிப்ளை ஆகும். அடுத்த கமெண்ட் அதே மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ டிவிஷன் மாற்றலாமா. டிவிஷன் பண்ணோடனே 2ன்னு வந்திருக்கா.
இப்போ அதே மாதிரி மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணலாம். மாடுலோ டிவிஷன் என்ன வரணும்? 0 வரணும். ஏன்னா 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நம்ம என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும் இல்லையா? ஸோ 0 கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். 0 கரெக்டாக வந்துடுச்சா? அடுத்து ஃப்ளோர் டிவிஷன் பார்க்கலாமா? ஃப்ளோர் டிவிஷனில் கரெக்டாக வந்துச்சா? டிவிஷனும் ஃப்ளோர் டிவிஷன் ஒன்றா தான் வந்திருக்கு இந்த வாட்டி. ஏன்னா நமக்கு கரெக்டாக டிவைட் ஆகிடுச்சு, அதனால டிவிஷனும் ஃப்ளோர் டிவிஷன் ஒன்றா வந்திருக்கு. இப்போ ஃப்ளோர் டிவிஷனுக்கு வேறு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஏவோட வேல்யூ என்ன? 10 தானே. ஸோ ஏ ஃப்ளோர் டிவிஷன் 10 இல்லையா? இப்போ டிவைட் ஆகாத மாதிரி ஒன்று கொடுத்துடலாமா? 4 கொடுக்கலாம். இப்போ என்ன வருது பார்க்கலாம் ஆன்சர். ஏ ஃப்ளோர் டிவிஷன் 10 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரணும்? 2 4s are 8, ரிமைண்டர் 2 வரும். அதை பாயிண்ட் வச்சு டிவைட் பண்ணாது. ஓகேவா? தெரியுதா? அப்போ ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணும்? இன்டீஜர் டிவிஷன் தான். 2 4s are 8 அந்த கோஷன்ட்டோட முடிச்சிச்சு. ஓகே, பாயிண்ட் வச்சு அதுக்கு 0 சேர்த்துலாம் பண்ணாது. அதுவே நம்ம டிவிஷன் பண்ணலாமா இதே வேல்யூக்கு? இப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓ கரெக்டு. 10 divided by 4 2 4s are 80.5. ஓகே சரி. ஃப்ளோர் டிவிஷன் இன்டீஜர் இதில் வந்து 2 பாயிண்ட் சம்திங் வரணும். நம்ம இன்டீஜர் நம்பரை இங்கே அசைன் பண்ணிட்டதால அது இன்டீஜராக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நாங்கள் 10.0 அசைன் பண்ணால் நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து ஏ பவர் 2க்கு அதுமாதிரி பார்க்கலாமா? இப்போ ஏ இப்போ நான் பண்ணுறேன் சி ஈக்குவல் டு ஏ, பிரிண்ட்லேயே கொடுத்துடலாமா? பிரிண்ட்லேயே ஏ பவர் 2 கொடுக்குறேன். ஏ பவர் பிஏ கொடுக்கலாம். ஏ பவர் பியில் ஏவோட வேல்யூ 10, 10 2 டைம்ஸ் பண்ணால் 100 வரணும் இல்லையா? பியோட வேல்யூ 2. ஓகேவா? கரெக்டாக வருதா பார்க்கலாமா? 100 வந்து இப்போ பற்றியா? டபுள் ஆஸ்டிக் கொடுத்தா என்ன ஒர்க் ஆகும் உங்களுக்கு? பவர், அதோட பவர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லும். ஓகேவா? அடுத்து பிரிண்டில் ஏ வச்சு எல்லாமே சொல்லிடுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதில்ல. இப்போ லெஸ் தென் கொடுக்கலாமா? லெஸ் தென் பி, கிரேட்டர் தென் பி எல்லாமே செக் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ 10, பியை விட லெஸ்ஸர் கிடையாது. ஸோ ஃபால்ஸ் தானே வரணும். ஃபால்ஸ் வந்துருச்சா? ஏ கிரேட்டர் தென் பி போடலாமா? இது ட்ரூவாக இருக்கு, ஏன்னா ஏ வந்து கிரேட்டர் தான். ஸோ அதனால் என்ன வரும் உனக்கு ஆன்சர்? ட்ரூவாக தான் வரும். ட்ரூ வந்திருக்கா? அடுத்து ஏ ஈக்குவல் டு பின்னு செக் பண்ணலாமா? ஃபால்ஸ் வந்துருச்சா? ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 2, அதனால நாட் ஈக்குவல் டு செக் பண்ணுங்க. ஏன்னா ஏவும் பியும் நாட் ஈக்குவல் கிடையாது. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் செக் பண்ணிட்டோமா? அடுத்து இப்போ உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் சொல்கிறேன். நார்மலாக பிரிண்ட் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 10 கிரேட்டர் தென் 2 அண்டு 5 கிரேட்டர் தென் 3. ட்ரூ வந்திருக்கு. கண்டிஷன் ட்ரூ தானே, ஏன்னா 10 வந்து 2 கிரேட்டர் தான், 5 வந்து 3 விட கிரேட்டர் தான். ஸோ அதனால் ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதே கமாண்டு இதே எடுத்துக்குவோம். இதை நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கண்டிஷன் மட்டும் நான் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுறேன். 10 less than 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் எப்படி என்ன வருது பாருங்கள். ஃபால்ஸ் இருந்துச்சு. அப்போ அண்டை பொறுத்தவரை எதனா ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலே எனக்கு என்ன வந்துடும்னா ஃபால்ஸ்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதுவே நான் இங்கே ஆர் கொடுத்துருந்தேன்னா பாருங்களேன், ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும், எனக்கு ட்ரூன்னு வந்துடும் ஆரை பொறுத்தவரை. இப்போ இதே கண்டிஷனை நான் ஆரில் கொடுக்கும்போது எனக்கு ட்ரூன்னு வருது. ஏன்னா ட்ரூவில், ஏன்னா எதனா ஒரு கண்டிஷன், இப்போ 5 greater than 3ன்றது ட்ரூ இல்லையா? அதனால் எனக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்து ட்ரூன்னு வந்துடும். எப்போ வந்து ஆர் எனக்கு ஃபால்ஸ் வரும்னா ரெண்டுமே ஃபால்ஸ், அதை தான் ஃபால்ஸ் வரும். இப்போ ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸ் தான் ஆரில் ஃபால்ஸ். ட்ரூ அண்டு வந்து ரெண்டுமே ட்ரூ, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ வரும் அண்டில். ஓகேவா? நாட் வந்து
ஆப்போசிட்டாக கொடுக்கும். ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூன்னு கொடுக்குறது. ஓகேவா? ஏன்னா ஒரு கண்டிஷனை நம்ம செட் பண்ணி பார்ப்போம். இப்போ நாட் 5 கிரேட்டர் தென் த்ரீன்றது ட்ரூ, பட் நாட் நம்ம முன்னாடி சேர்த்ததுனால ஃபால்ஸ் வரும் ஆன்சர். புரியுதா? 5 கிரேட்டர் தென் த்ரீன்றது ட்ரூ தான், பட் நம்ம முன்னாடி நாட் சேர்த்தால எனக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ எல்லா ஆப்ரேட்டரும் பார்த்துட்டோமா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் முன்னாடியே நம்ம அசைன் பண்ணும்போதே பார்த்துட்டோம். ஓகே, நான் இப்போ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்? 10 கொடுத்துருக்கு இல்லையா? இப்போ நாங்கள் எழுதுறேன் பாருங்கள். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10 இப்படி கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, இந்த 10ன்றது ஏவோட ஆட் பண்ணி அசைன் ஆகும். ஓகே, ஏவோட வேல்யூ லாஸ்ட் ஆல்ரெடி 10 கூட 10 ஆட் பண்ணி எனக்கு 20ன்னு அசைனாக இருக்கும். ஓகேவா? இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாமா? பாருங்க 20 வந்திருக்கு. ப்ளஸ் ஈக்குவல் டு, அதுவே மைனஸ் ஈக்குவல்னாலும் அதோட ஆட் பண்ணி. ஓகே, அப்போ இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல்ட்டுலாம் கொடுத்தனா இந்த வேல்யூ முன்னாடி இருக்க வேல்யூவோட ப்ளஸ்னா ஆட் பண்ணி வரும், மைனஸ்னா சப்ராக்ட் பண்ணி அதுக்கு அசைன் ஆகும். ஓகே, மல்டிப்ளைனா மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஆட் ஆகும். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 அப்படின்றது தான் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லாம் ஒர்க் ஆகிடுச்சு. அடுத்து லாஸ்ட்டாக கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையும் ஒரு டைம் சொல்லிடுறேன். இப்போ ஏபி தானே வச்சுருக்கோம், நான் சின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். சி ஈக்குவல் டு A if A greater than B, else இப்போ இதுக்கு என்னன்னா, இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் என்னன்னா யூஸ் பண்ணிக்கணும். சிக்கு என்ன இப்போ ஏ அசைன் ஆகும்னா ஏ கிரேட்டர் தென் பி, அந்த ஏவோட வேல்யூ 10 கிரேட்டர் தென் 2, இது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் சிக்கு ஏன்ற வேல்யூ அசைன் ஆகிடும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் பி வேல்யூ அசைன் ஆகும். அது போல். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் சிக்கு வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் ஆஃப் சி என்ன ஆன்சர் வந்திருக்கு? 20 அசைனாக இருக்கு இல்லையா? ஏன் ஏக்கு 20 அசைனா, நம்ம லாஸ்ட்டாக தான் ஏவோட வேல்யூ 20 சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ கடைசியாக ஏவோட வேல்யூ இருக்கும் 20, பியோட வேல்யூ 2. ஸோ 2 கிரேட்டர் தென் 2 20 போது கண்டிஷன் ட்ரூன்றதால ஏவோட வேல்யூ அசைன் ஆகிடுச்சு. ஓகே, சப்போஸ் இப்போ இதே ப்ரோக்ராமாக நம்ம மினிமம் ஆஃப் செக் மேக்ஸிமம் நம்பர் செக் பண்ணோன்னா இது மாதிரி அசைன் பண்ணிக்கும். ஸோ நான் இப்போ இதில் இந்த கோடில் ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஏ கிரேட்டர் தென் பிக்கு வந்து கண்டிஷன் மேக்ஸிமம்னா கண்டுபிடிச்ச, இப்போ மினிமம் கண்டுபிடிக்க போகிறேன். நான் ஏ லெஸ் தென் பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் பியோட வேல்யூ தான் அசைன் ஆகணும் இல்லையா? பார்க்கலாமா? என்ன பியோட வேல்யூ 2 இல்லையா? 2 அசைன் ஆகி தெரியுதா? அவள் தான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த இஃபுக்கு முன்னாடி இருக்கிறது அசைன் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது அசைன் ஆகும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஓகே கைஸ், அப்போ ஆப்ரேட்டர்ஸ் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் கவர் பண்ணிட்டோம். டோக்கன்ஸ் எல்லாம் முடிச்சு. லிட்ரல்ஸ் தான் வேல்யூஸ் அசைன் பண்ணுறதா லிட்ரல்ஸ். ஓகே, அதை ப்ராக்டிக்கலாக நம்ம காமிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் வேணால் இந்த இன்டிஜர் வேல்யூ இதெல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் ஆகணும், ஏலாம் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஏலாம் அப்படி தான் பிரிண்ட் ஆச்சு. ஓகே, ஏபிசி இன்டிஜர் நம்பர் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது இப்போ பாருங்க 1.2 E2ன்னு பிரிண்ட் பண்ண எக்ஸ்போனன்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸ்போனன்ட் பார்த்தோம் இல்லையா? இன்ட்டு 10^2 இன்ட்டு 10^2 போட்டால் நமக்கு என்ன வரும் ஆன்சரு? 120 வரும். ஓகேவா? 10^2னா 100, 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1.2 நமக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்கும். அதுதான் ஆன்சர், எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் வரதுக்கான ஆன்சர். நீங்கள் அது மாதிரி பைனரி நம்பர் எதனா கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அது மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே, பிரிண்ட் ஆஃப் 0 OB இப்படி கொடுத்துட்டு சரி ஓபின்னு கொடுத்துட்டேன்னா நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ இந்த டேரக்டாக நம்ம கொடுக்காம எதனா ஒரு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணோம்னா இந்த எரர் மாதிரி ஏன்னா இது என்ன நினச்சின்னா 0Bன்னு ஒன்று அது வந்து என்னவா கன்சிடர் பண்ணிச்சு, அது ஒரு வேரியபிள்னு கன்சிடர் பண்ணிட்டு இந்த நேம் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? நீங்கள் ஏதாவது வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 0B1010 அக்செப்ட் பண்ணிச்சு. இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறோம்.
10 வந்திருக்கு பாருங்க. ஏன் இது ஃபர்ஸ்ட் டைம் எரர் மெசேஜ்னா டேரக்ட்டா நம்ம பைனரி வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணதால நமக்கு எரர் வந்துச்சு. இல்ல 0 பின்னு ஸ்டார்ட் ஆன 0 பில ஸ்டார்ட் பண்ணா அது பைனரியா எடுத்துக்கும். 1010 ஓட பைனரி டெசிமல் வேல்யூ வந்து 10 இல்லையா? அதான் 10ன்னு கரெக்ட்டா டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகே. இப்ப எக்ஸ்போனன்ட்ட பார்த்துட்டு பைனரி. அதே போல ஆக்டல் குடுத்தீங்கன்னா, ஆக்டல் கன்வர்ஷன், ஹெக்ஸாடெசிமல் எல்லாமே நம்ம அசைன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணோம்னா கரெக்ட்டா மாறும். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு அந்த டவுட் இருந்தா அதையும் நான் சொல்றேன். எக்ஸ் நான் 15ன்னு குடுக்குறேன் பாருங்க. சரி. எக்ஸ் தானே கொடுத்தேன். b equal to 15 ஹெக்ஸாடெசிமல் அக்செப்டட் கிடையாதா? ஹெக்ஸாடெசிமல் b equal to இது வந்து எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். 1010. சரி, நீங்கள் 0x போட்டு டபுள் கோர்ஸில் அசைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த நேம் இது வந்து நேமாவே கன்சிடர் பண்ணிதான் அதனால அசைன் ஆகலை. இப்போ நம்ம இங்கே எப்படி a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு அசைன் பண்ணமோ அதே போல் நம்ம ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் எல்லாமே அசைன் பண்ணால் அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். ஓகேவா கைஸ்? சரி, இப்போ லிட்ரல்ஸும் தெரிஞ்சிச்சு. டேட்டா டைப்னா வேல்யூஸ் அசைன் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லிட்ரல்ஸ்க்கும் டேட்டா டைப் ஒரே மாதிரி தான். ஓகே. லிட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு வந்து கொடுக்குறது, இல்லைன்னா பாயிண்ட் வச்ச வேல்யூஸ் வருது இல்லையா? இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுத்துருவோம். இப்போ பாயிண்ட் வச்ச வேல்யூ வருதுன்னா a ஈக்குவல் டு 2.3 இப்படி அசைன் பண்ணனா இதுவும் ஃப்ளோட்டிங் 4 அப்படி அசைன் பண்ணனா இதுவும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் தான். பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா 2.4 ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு எக்ஸ்போனன்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ டெசிமல்லையும் டெசிமல் நம்பர்லாம் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு அந்த இமேஜினரி பார்ட் அது போல் வேணும்னா a ஈக்குவல் டு இப்போ 3 + 4i. ஓகேப்பா. இங்கே இந்த இதில் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் இந்த இமேஜினரி பார்ட் மட்டும் வரலன்னு நினைக்கிறேன். 4i இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் கொடுக்குறது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் அக்செப்ட் பண்ண மாட்டேது. டபுள் கோர்ஸில் கொடுத்தீங்கன்னா அசைன் பண்ணிங்கன்னா வரும். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் அதில் இன்டீஜர் ஃப்ளோட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வேணால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் வேணால் நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி கொடுக்கணும், எப்படி அசைன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் எந்த எரர் இருக்கிறதால அக்செப்ட் பண்ணல இந்த வெர்ஷன்றதால எனக்கு தெரியல. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் டிஸ்ப்ளே பண்ணுறத சொல்கிறேன்ப்பா. ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி இப்போ வந்து 5th லெசனில் நம்ம ஒரு பைத்தானோட இன்ட்ரடக்ஷன் ப்ராக்டிக்கல் தான் பார்த்தோம். எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட்னா எப்படி ஒர்க் பண்ணணும், அப்புறம் என்ன ஆப்ரேட்டர்ஸ், டோக்கன்ஸ் என்ன, ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, அதெல்லாம் நம்ம டெமோலாம் பார்த்தோம். ஓகேவா? ஐ ஹோப் டுடே யூ அண்டர்ஸ்டாண்ட் மை கிளாஸ். உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 25 ஒன் வேர்ட்ஸ் நீங்களே மேக் பண்ணி எனக்கு அசைன்மெண்ட்டாக சென்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? தேங்க்யூ.